வைகறை சங்கமம் உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய வைகறை வணக்கங்கள். இந்திய சுதந்திரம் சாதாரணமாக கிடைத்துவிடவில்லை. பாரதியார் தண்ணீர் விட்டா வளர்த்தோம், சர்வேசா கண்ணீரால் காத்தோம், கருகத் திருவுளமோ என்று சொன்னார். இப்படி கண்ணீரால், தங்களுடைய உயிர் தியாகத்தால் பெறப்பட்ட இந்த சுதந்திர தீபத்தில் தியாகிகள் பலரையும் இந்த வைகறை சங்கமத்தில் இந்த மாதந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். பெண்கள் இல்லாத உலகம் இல்லை. பெண் ஆளுமைகள் எந்த அளவிற்கு சுதந்திரத்திற்கு பாடுபட்டிருக்கின்றார்கள், தங்களுடைய பங்களிப்பை வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய பங்களிப்பை தந்திருக்கிறார்கள் என்பது அனைவரும் அறிந்ததே. நம் வைகறை சங்கமத்தில் எழுச்சியுடன் மிகச் சிறந்த, கடல் கடந்திருந்தாலும் மிகச்சிறந்த தாய்மொழி பற்றோடு, தாய்நாட்டு பற்றோடு இருக்கக்கூடிய ஜானகி அம்மாள் அவர்கள் பெயரை தாங்கிய KP ஜானகி அம்மாள் மதுரையை சார்ந்தவர். இவர் தமிழ்நாடக கலைஞர், இந்திய சுதந்திர போராட்ட வீரர், அரசியல்வாதி. ஆரம்ப காலத்தில் காங்கிரஸில் கட்சியில் இருந்து பிற்காலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தவராக இருக்கிறார். இவருடைய திருமண வாழ்விலே இணைந்தவர். அவருடைய நாடக குழுவில் ஹார்மோனியம் வாசித்த குருசாமியை மணந்து கொண்டவர். இவர் மதுரையிலே துவரிமான் என்ற இடத்தில் நில உரிமை போராட்டத்திற்காக விவசாயிகள் எல்லாம் போராடிய போது அங்கு காவல்துறையினர் எல்லாம் குவிந்திருந்தனர். துப்பாக்கி ஏந்தி குவிந்திருந்த போது என்னை சுடுங்கள் என்று சொல்லி தைரியமாக நின்றதோடு மட்டுமல்லாமல் அங்கு ஏற்கலப்பை எடுத்து உழுது உழுபவருக்கே நிலம் சொந்தம் என்று உழவு தொழிலை செய்து உழவர்களுக்காக போராடியவர். இவர் நாடகத்தில் நன்றாக நடித்து அந்த வள்ளி திருமணத்திலே வள்ளியாக நடித்த போது கொக்கு வெள்ளை கொக்கே சென்றுவிடு, பறந்து சென்றுவிடு என்று சொல்லி அந்த கதை ஓட்டத்திலேயே வெள்ளையர்களை விரட்டிய வரலாறு இவருக்கு உண்டு. அதேபோல் கோவலன் நாடகத்திலே மாதவியாகவும் கண்ணகியாகவும் நடித்தவர். அந்த காலத்திலேயே ஒரு நடிப்பிற்கு 300 ரூபாய் பெற்ற மிகச்சிறந்த கலைஞர். இவர் தன்னுடைய நடிப்பினால், உழைப்பினால் பெற்ற 200 பவுன் தங்கத்தையும் சொந்த வீட்டையும் இந்திய விடுதலை போராட்டத்திற்காக செலவு செய்தவர். இவர் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்தபோது மதுரை பகுதியில் இருக்கக்கூடிய கிராமங்களில் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொல்லாமல் ஜானகி அம்மா கட்சி என்று சொல்லக்கூடிய அளவிலே அந்த இயக்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டவர். ஜனநாயக மாதர் சங்கத்தை நிறுவி அதனுடைய தென்னகத்தில் அதனுடைய தலைவராக இருந்தவர். ஹார்வி மில் போராட்டத்தில் தொழிலாளர்களுக்கு முறையான வேலை நேரமும் முறையான ஊதியமும் வழங்குவதற்காக போராடியவர். அதோடு மட்டுமல்லாமல் நேதாஜி தமிழகத்திற்கு வந்தபோது பிரிட்டிஷ் அரசாங்கத்தினுடைய அடக்குமுறைகளை எல்லாம் மீறி முத்துராமலிங்க தேவர் அவர்களோடு நேதாஜியை ரயிலடியிலே வரவேற்று
அந்நிகழ்விற்கு தலைமை தாங்கி அவரோடு குதிரை வண்டியிலே பயணம் செய்தவர். சுதந்திரம் அடைந்த பிறகு இவருக்கு அரசாங்கம் ஓய்வூதியமும் தாமரை பட்டயத்தையும் வழங்கிய போது, என்னுடைய அடிப்படை கடமைகளில் ஒன்றை நான் செய்தேன், இதற்கு எனக்கு ஓய்வூதியமும் வேண்டாம் பட்டயமும் வேண்டாம் என்று சொன்னவர். நாட்டிற்காக உழைப்பதை தனக்குரிய கடமையாக கருதி நாட்டிற்காகவே தன் உயிரை இன்னுயிரை அர்ப்பணித்தவர். தமிழ்நாடு என்ற பெயர் வர வேண்டும் என்பதற்காக சங்கரலிங்கனார் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார். அப்போதைய காங்கிரஸ் அரசு அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் மனம் வருந்திய அவர், இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் என்னுடைய உயிர் போய்விட்டால் என்னுடைய உடலை கம்யூனிஸ்டுக்காரர்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று உயில் எழுதி வைத்தார். அவர் இறந்த பிறகு அந்த உடலானது கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த KP ஜானகி அம்மாள் அவர்களிடமும் இன்னொரு பொறுப்பில் இருந்தவர்களிடமும் கொடுக்கப்பட்டது. அவர்தான் அடக்கம் செய்தார். இப்படி பல்வேறு நிலைகளில் நாட்டிற்காகவும் சமூகத்திற்காகவும் தமிழ் இனத்திற்காகவும் பல்வேறு நிலைகளில் போராடிய மிகச்சிறந்த பெண் போராளி இவர். அதற்கு அடுத்ததாக துப்பாக்கி ஏந்திய சுதந்திர போராளி இவர். பெயர் லக்ஷ்மி சாகல் என்பது. விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பது போல சிறு வயதிலேயே தன்னுடைய தாயார் அம்முக்குட்டியுடன் சமூக பணிகளில் ஈடுபட்டவர். இவர் படித்த கல்லூரி சென்னை ராணிமேரி கல்லூரியில் படித்தார். படித்த காலத்தில் கல்லூரி காலங்களிலே பகத்சிங்காக போராட்டத்திற்காக நிதி திரட்டியவர். கல்லூரி படிப்பை முடித்து மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியிலே மருத்துவ கல்வி பயின்றார். சிங்கப்பூரிற்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய ஏழை பெண்களுக்கு மருத்துவ பணியாற்றினார். இந்தியாவிலே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தில் 2ஆம் உலகப் போர் தொடங்கிய போது பெரும்பாலான மருத்துவர்கள் இங்கே பணியாற்றி கொண்டிருந்த பொழுது அவர் சிங்கப்பூர் சென்று பணியாற்றியது மிக சிறப்புடையதாக இருக்கிறது. அங்கு நேதாஜி சிங்கப்பூருக்கு சென்ற போது ஜான்சி ராணி படை என்று சொல்லி ஆசியாவிலேயே பெண்களுக்குரிய படையாக ஜான்சி ராணி படை முதன்மையானதாக இருக்கிறது. அதில் முதல் கேப்டனாக இருந்தவர் லக்ஷ்மி சாகல். அவர் பல்வேறு நிலைகளில் உலகப் போரிலே பல்வேறு கட்டங்களில் இந்தியாவிற்காக போராடி இருக்கின்றார். இது தமிழக பெண்களுடைய மிகச்சிறந்த ஒரு அர்ப்பணிப்பாகும். சங்க காலத்திலே பெண்களுடைய வீரச் செயல்களை மிக சிறப்பாக புறநானூறு நமக்கு பதிவிட்டிருக்கின்றது. கெடுக சிந்தை என்று சொல்லி தொடங்கக்கூடிய பாடலிலே ஓக்கூர் மாசாத்தியார் என்பவர் மிகச் சிறந்ததாக கடிதிவள் துணிவே மூதின் மகளிர் ஆதல் தகுமே மேல்நாள் உற்ற செருவிற்கு இவள் தன் யானை எறிந்து களத்து ஒழிந்தனளே நெருநல் உற்ற செருவிற்கு இவள் கொழுநன்
பெருநிறை விலக்கி ஆண்டு பட்டனனே இன்றும் செருப்பறை கேட்டு விருப்புற்று மயங்கி வேல் கை கொடுத்து வெளிது விரித்து உடியி பாருமயிர் குடிமி என்னை நீவி ஒரு மகன் அல்லது இல்லோள் செருமுகம் நோக்கி செல்க என விடுமே என்று சொல்கின்றார். அதாவது முதல் நாள் நடந்த போரிலே தன்னுடைய தந்தை போரிலே யானையை வீழ்த்தி வீரமரணம் அடைந்து விட்டார். அடுத்த நாள் போரிலே தன்னுடைய கணவன் பெரிய வீரர் கூட்டத்தை அடக்கி அவன் இறந்து பட்டான், வீரமரணம் அடைந்து விட்டான். மூன்றாவது நாளும் போர் பறை ஒலி எழுகிறது. அப்பொழுது தன்னுடைய சிறு பாலகனை அழைத்து அவர் தலையிலே எண்ணெய் தடவி அவருக்கு அந்த போர் உடை அணிவித்து கையிலே வேல் கொடுத்து போருக்கு சென்று வா மகனே, சென்று வா என்று சொல்லி அனுப்பக்கூடிய வீரத்தாய். அந்த தாய் இன்னமும் அந்த தாய்மார்கள், அவளை போன்ற தாய்மார்கள் இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதற்கு சான்றாக நேற்றைய பொழிவு இருந்ததை நாம் அனைவரும் கேட்டறிந்தோம். இந்த வைகறை சங்கமத்தில் என்னையும் பொழிவாற்ற அனுமதி அழைத்த மேஜர் ஐயா அவர்களுடைய குடும்பத்திலும் நேற்று சொன்னது போல 3 தலைமுறையாக நாங்கள் இராணுவத்தில் இருக்கிறோம் என்று சொல்லும்போது உடனடியாக மூதின் முல்லை என்று சொல்லக்கூடிய அந்த வீரத்தாய நினைவுதான் வந்தது. பெருங்காயம் இருந்த பாண்டம் என்று சொல்வார்கள். எவ்வளவுதான் நாம பெருங்காயம் இருந்த பாத்திரத்தை நாம் எடுத்துவிட்டு வேற ஏதேனும் அதில் போட்டாலும் கூட அந்த வாசமானது அதில் வீசிக்கொண்டே இருக்கும். அதே போன்ற நிலையில்தான் 2000 ஆண்டுகளாக வீரத்தாயார் இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். ஒரு புதுக்கவிஞர் சொல்வார், நிலவை எவ்வளவுதான் சுரண்டினாலும் இன்னும் மிச்சம் இருக்கிறதே என்று சொல்வார். அதேபோல் எவ்வளவு துன்பங்கள், துயரங்கள், இடர்பாடுகள் இந்தியாவிலே ஏற்பட்டாலும் கூட அத்தனையிலும் இழையோடக்கூடிய வீரம், புலனைந்தும் வென்றான் வீரமே வீரம் என்று சொல்லி ஔவையார் சொல்வார். நம்முடைய 5 புலன்களை அடக்கக்கூடிய வீரத்தையும் இந்தியா உலகிற்கு தந்திருக்கின்றது. யோகா, தியானம், ஆன்மீகம் என்ற வகையில் வீரத்துறவியாகிய விவேகானந்தர் வழியாக நாம் அதனை அறியலாம். அதேபோல் தனக்கு ஒரு துன்பம் என்று வந்தால் அந்த துன்பத்தை போக்குவதற்கு அந்த துன்பத்தை நாம் பொறுத்து கொள்ளலாம். ஆனால் இந்த சமுதாயத்திற்கு வரக்கூடிய துன்பமாக இருந்தால் தன் இன்னுயிரை நீத்தாவது நாம் அதனை பெற்றாக வேண்டும் என்ற மிகச்சிறந்த உணர்வுடன் செயல்பட்டு இன்று வரை உயிரோடுதான் இருக்கின்றார் என்ற வகையிலே அவருடைய முடிவு என்னவென்றே தெரியாத நிலையில் இருக்கின்ற நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் வாழ்வோடு இந்த 2 வீர பெண்களும் இணைந்திருக்கின்றார்கள். இந்திய விடுதலை போராட்டத்திலே பங்கேற்று அவருடைய சூளுரை, இந்த இரத்தத்தை தாருங்கள், சுதந்திரத்தை தருகிறேன் என்று சொல்லி வீர முழக்கமிட்டவர். அவர் மிகச்சிறந்த செயல் வீரர். சர்வாதிகாரி ஹிட்லரோடு தோள் மீது கை போட்டு பேசக்கூடிய அளவிற்கு அவருடைய பலம், ஆற்றல், திறமை அனைத்தும் இருந்தது. அப்படிப்பட்ட வீர போராளி தமிழகத்திற்கு வந்தபோது நான் தமிழனாக பிறக்க வேண்டும், அடுத்த பிறவி என்று ஒன்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினார்.
என்ன காரணம் தெரியுமா? அவர் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கட்சியினுடைய செயல்பாடுகள் பிடிக்காமல் ஃபார்வர்ட் பிளாக் என்று சொல்லி ஒரு கட்சியை ஆரம்பித்தார். சித்தரஞ்சன் தாஸோடு இணைந்து பணியாற்றினார். அப்பொழுது அவர்தான் இந்தியாவினுடைய முதலாக இந்திய தேசிய இராணுவ படையை உருவாக்கிய பெருமை அவரையே சாரும். ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்தையும் நாடு முழுவதும் முழங்கச் செய்த பெருமையும் அவரையே சாரும். அந்த இந்திய தேசிய இராணுவ படைக்கு வீரர்களை தேடும் பொழுது தமிழகத்திற்கு வந்தார். தமிழகத்தினுடைய தலைவராக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்தார்கள். தமிழகத்தில்தான் நிறைய வீரர்கள் இந்த இந்திய தேசிய இராணுவ படைக்கு முன் வந்தார்கள் இணைந்து பணியாற்றுவதற்கு. அதனால் தான் சொன்னார், அடுத்த பிறவி என்று இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி. இவர் சிங்கப்பூரிலே பெண்களுக்குரிய படை உருவாக்கும் பொழுது கேப்டன் லக்ஷ்மி சாகல் என்ற அன்புடன் அழைக்கப்பட்ட லக்ஷ்மி சுவாமிநாதனும் மலேசிய தமிழ் பெண்ணான ஜானகி நாகப்பன், ராசம்மா பூபாலன் ஆகியோரும் நேதாஜி பெண்கள் இராணுவ படையான ஜான்சி ராணி படை பிரிவை தொடங்கி சிறப்பாக செயல்பட்டனர். அப்பொழுது தன்னுடைய 14 வயதிலே பங்கேற்ற ஜானகி அம்மாள் நேதாஜியின் கருத்துக்களால் கவரப்பட்டு இந்திய விடுதலைக்காக விலை உயர்ந்த காதணியை, தான் அணிந்து கொண்டிருந்த விலை உயர்ந்த காதணியை இந்திய தேசிய இராணுவத்திற்கு நிதி திரட்டுவதற்காக வழங்கினார். இந்தியா உடனடியாக சுதந்திரம் பெற வேண்டும் என்றால் போர்தான் ஒரே வழி என்பதை ஆணித்தரமாக உணர்த்தியவர் நேதாஜி அவர்கள். 2ஆம் உலகப் போர் நடந்தபொழுது வெளிநாடுகளில் போர்க்கைதிகளாக இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான இந்தியர்களை எல்லாம் இணைத்து இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார். ஆங்கிலேயரை எதிர்த்து போர் புரிந்த போது வெளிநாடுகளில் நிறைய பொருளுதவி அங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் கொடுத்தார்கள். நிபந்தனையற்ற முழு விடுதலை பெற வேண்டும் என்று சூளுரைத்து தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தவர். தாய்நாட்டை விட்டு தனி ஒரு மனிதனாக வெளியேறி அயல் நாட்டில் தேசிய இராணுவத்தை அமைத்து பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஆயுதமேந்தி போராட்டத்தை தொடங்கினார். இதில் நாம் 2 எல்லைகளை பார்க்க முடிகிறது. ஒன்று, அகிம்சை வாயிலாக நாம் சுதந்திரத்தை பெற்றாக வேண்டும் என்று போராடிய காந்திஜி அவர்கள். அதே நேரத்தில் ஆயுதம் ஏந்தினால்தான் அவர்களை நாம் எதிர்க்க முடியும், நமக்கு உரிய விடுதலையை பெற முடியும் என்று சொல்லி என் வழி தனி வழி என நேதாஜி அவர்கள் தம் இலக்கில் குறியாக இருந்தார். அதற்காக ஐரோப்பாவிற்கு சென்று ஆங்கிலேய அரசுக்கு எதிராக மக்களை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டு ஆதரவு தேடினார். இப்படி மிகச் சிறந்த வகையிலே இந்திய தேசிய விடுதலைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் தன்னுடைய இன்னுரை ஈந்திருக்கின்றார்கள். ஆனால் தமிழகத்திலே இவர்களுடைய
செயல்பாடானது உலகம் வியக்கக்கூடிய வகையிலே இருக்கின்றது என்பதை நாம் மறுத்தற்கு இயலாது. நேதாஜி அவர்கள் 1939ஆம் ஆண்டு செப்டம்பர் 3ஆம் தேதி தமிழகத்திற்கு வந்தார். அப்பொழுது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் நேதாஜியை வரவேற்க கூடாது, அவருடைய நிகழ்ச்சிக்கு யாரும் செல்லக்கூடாது என்று காங்கிரஸ் தலைவர்கள் அறிக்கை வெளியிடுகின்றனர். அதனையும் மீறி அப்போது சென்னையில் பிரபலமாக இருந்த பொறியாளர் ஐயாசாமி அவர்கள் சென்னை ராயப்பேட்டையிலிருந்து வெள்ளி குடை பிடித்து, அங்குள்ள மணிக்கூண்டிலிருந்து வெள்ளி குடை பிடித்து பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து அவரது வீட்டில் 3வது மாடியில் நேதாஜியை தங்க வைத்து அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை எல்லாம் செய்தார். அப்போது ஒரு நாள் அவர் தங்கியிருந்த போது சென்னை கடற்கரையில் இருக்கக்கூடிய திலகர் கட்டடத்தில் சீனிவாச ஐயங்கார் தலைமையில் நடந்த பிரம்மாண்டமான பொதுக்கூட்டத்தில் தமிழ்நாடு ஃபார்வர்ட் பிளாக் என்ற கட்சியின் கிளையினை தொடங்கி வைத்து அதனுடைய தலைவராகத்தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்தார்கள். இவர்களை முத்துராமலிங்க தேவரை தென்னாட்டு போஸ் என்று பெருமையுடன் கூறினார். இப்படி தான் சென்ற பாதையிலே அன்றைய இளைஞர்களை எல்லாம் அழைத்து இந்திய விடுதலைக்காக போராடிய மிக பெரும் போராளி நேதாஜி அவர்கள். பெண்களும் இந்த வீரத்தோடு இருந்தார்கள் என்பதற்கு மலேசியா ஜானகி அம்மாள், மதுரை KP ஜானகி அம்மாள், லக்ஷ்மி சாகல், அஞ்சலை அம்மாள் இவர்களெல்லாம் சான்றாக இருக்கின்றார்கள். தமிழர்களுடைய வீர மரபு சாதாரணமானது அல்ல. பிறந்த அரச மரபிலே பிறந்த ஒரு குழந்தை இறந்து பிறந்தாலும் சரி, இல்லை என்றால் அது உடல் குறைபாடோடு இறந்தாலும் சரி, அது ஆள் அன்று அவன் வீரன் அல்ல என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக அந்த உடலிலே வாள் கொண்டு கீறி இந்த ஆண்மகன் வீரத்தோடுதான் இறந்தான் என்று சொல்லி புதைப்பார்களாம். இதனை சேரமான் கணைக்கால் இரும்பொறை என்ற சேர மன்னன் புறநானூற்றிலே பாடியிருக்கின்றான். பாடல் 74 அது. குழவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாளின் தப்பார் என்ற தொடர் இதனை நமக்கு உணர்த்துகின்றது. கெடுக சிந்தை கடிதிவள் துணிவே என்ற வீர மகளிருடைய நிலைப்பாடும் குழவி இறப்பினும் ஊன்தடி பிறப்பினும் ஆளன்று என்று வாளின் தப்பார் என்று குழந்தை பிறந்த போது இறந்தே பிறந்தாலும் அது வெறும் பிண்டமாக, கைகால்கள் எல்லாம் இல்லாமல் குறை பிரசவத்திலே பிண்டமாக பிறந்தாலும் கூட அதனையும் கூட வீரத்தோடுதான் இக்குழந்தை மண்ணில் விதைக்கப்படுகிறது என்பதற்காக வாளால் கீறி புதைக்கக்கூடிய எழுச்சி மிகு சமூகம்தான் இந்த தமிழ் சமூகம். இதற்கு சான்றாகத்தான் திருச்சி மேஜர் சரவணனுடைய தாயும் விளங்குகிறார்கள் என்று சொன்னால்
அது மிகையில்லை. வீரம் என்பது நமக்குள்ளாகவே ரத்தத்தில் ஊறி இருக்கக்கூடிய ஒன்று. பாரதி பாட்டினால் இந்திய விடுதலைக்கு போராடினார், பெண் விடுதலைக்கு போராடினார். பெண்கள் எவ்வளவு வீரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் பாப்பா பாட்டிலே சொல்கின்றார். அந்த பெண்களுடைய உடனடியாக பெண்கள் இவ்வளவு சிறந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிவிடவில்லை, அவர்களுடைய இயல்பையும் எடுத்து காட்டியிருக்கின்றார். அதாவது கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சொல்கின்றார். அப்ப கூடி விளையாடும் போது பெண்கள் கூடினால் பெரும் சண்டையே என்று சொல்லி விவேக சிந்தாமணி பெண்களுடைய இயல்பை சொல்கின்றது. சாதாரணமாக பெண்கள் 4 பேர் ஏதாவது பேசிக் கொண்டிருந்தால் சப்தமாக, அப்போது குழாயடி சண்டை என்று சொல்வார்கள், அதுபோல் இருக்கிறது என்று சொல்லி. அப்ப அந்த நிலையில் இருந்து மாற வேண்டும் என்பதற்காக பாரதியார் கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா என்று சொல்லி அந்த இயல்பிலிருந்து, அவர்களுடைய இயல்பிலிருந்து மாற வேண்டும் என்று சொல்கின்றார். அதே நேரத்தில் பாதகம் செய்வோரை கண்டால் நீ பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா என்று சொல்கின்றார். அதாவது அடித்தால் அதே நேரத்தில் கூட அப்படியே விட்டு விட்டு சென்று விடுவார்கள். ஆனால் அவர்கள் மனதளவில் காயப்பட்டால்தான் அதிலிருந்து மீள்வதற்குரிய நிலைப்பாட்டை பார்ப்பார்கள் என்பதற்காகத்தான் மோதி மிதித்துவிடு என்பது உடல் அளவிலே அவருக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை. முகத்தில் உமிழ்தல் என்பது மனதளவிலே அவர்கள் இனிமேல் இந்த செயலை செய்யக்கூடாது என்ற உணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லக்கூடிய சொல். இதுபோல பெண்களுடைய விடுதலைக்காக, முதலில் நாட்டு விடுதலைக்காக பாடிய போது அடுத்து வீட்டு விடுதலையையும் சேர்த்தே பாடிய சிறப்புமிக்க அந்த பாரதி, பாரதத்தால் பாரதத்தை ஆண்ட பாரதி, அவர் ஒரு பெண்களை பற்றி சொல்லும் பொழுது எழுத்தறிவித்தல் இறைவன், எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான் என்று சொல்வார்கள். அதே போல அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், அன்னையாவினும் புண்ணியம் கோடி, ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்று சொல்கின்றார். எவ்வளவு அன்னசத்திரம் வைத்தாலும், எவ்வளவு புண்ணிய காரியங்கள் செய்தாலும் ஒரு ஏழைக்கு எழுத்தறிவிக்கக்கூடிய செயல் சிறந்த செயல் என்று சொல்கின்றார். இங்கு ஏழை என்ற சொல்லானது வறுமையில் இருக்கக்கூடியவர்களை சொல்வது கிடையாது. ஏனென்றால் அன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான மக்கள் வறுமையாளராகவே இருந்தார்கள். ஒரு பக்கம் செல்வம் குவிந்து கொண்டே இருந்தது. அப்படி இருக்கும்போது எங்கோ ஒரு மூலையில் தான் ஏழை இருக்கிறான் என்று பாரதி சொல்லவில்லை. ஏழை என்று சொன்னால் பெண்ணை குறிக்கின்றது. அதனால்தான் சிவபெருமானுக்கு ஏழை பங்காளன் என்று பெயர். எங்கோ மூலையில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு கல்வி தருவது மட்டும்தான் மிகச் சிறந்த பெண்களுக்குரிய விடுதலை என்று சொல்லி அதிலே பதிவிட்டிருக்கின்றார். இப்படியாக காலம் காலமாக ஆண்கள் மட்டும்தான் வீரத்தோடு இருக்கிறார்கள் என்பது கிடையாது. பெண்களும் கலைத்துறையிலும் நாட்டை பாதுகாக்கக்கூடிய நிலையிலேயும் மிகச்சிறந்த பணியாற்றி இருக்கின்றார்கள் என்பதை நம்மால் உணர முடிகிறது. இதனை வைகறை சங்கமம் உலகிற்கு கொண்டு செல்வதற்காக சுதந்திர தினத்தை கொண்டாடக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில், சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலே, வீர வணக்கம் செலுத்தும் வகையிலேயும் முழுமையாக தியாகிகளை பற்றி சிந்திப்பதற்கும், அதே நேரத்தில் இதே வைகறை சங்கமத்தில்
இந்திய ராணுவத்தில் பணியாற்றி பெருமையோடு இருக்கக்கூடிய தன்னுடைய மகனையும் ராணுவ பணிக்கு தொண்டாற்றிட, நாட்டிற்கு தொண்டாற்றிட அனுப்பி வைத்திருக்கும் மிக பெரும் ஆளுமை மேஜர் ஐயா அவர்களுக்கும் மிக சிறப்பாக கவிதை நடையிலே வரவேற்புரை வழங்கிய திருமதி சிவக்கனி அம்மாள் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்திட தொழில்நுட்ப உதவி செய்து வரக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும், கடல் கடந்து சென்றாலும் தாய் மண்ணே வணக்கம் என்ற நிலையிலே இங்கு முதல் நிலையிலே முதன்மையாக முதலாவதாக தினம் தினம் இந்நிகழ்வில் கலந்து கொண்டு சொற்பொழிவாற்றக்கூடியவர்களுக்கு உற்சாகத்தை வழங்கக்கூடிய ஜானகி அம்மாள் அவர்களுக்கும், இந்நிகழ்வில் தொடர்ந்து பயணித்து வரக்கூடிய அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். ரொம்ப அழகான ஒரு உரை கொடுத்திருக்கீங்க. பெண்ணின் பெருமை அப்படிங்கறதையும் தாண்டி பெண்களின் வீரம், உற்சாகம் இதெல்லாமே சொல்லியிருக்கீங்க. சொல்லுங்க. நன்றி மேடம். ரொம்ப அழகா சிறப்பான ஒரு உரை கொடுத்திருக்கீங்க. பெண்களின் வீரம், அதாவது பெண்ணின் பெருமை, இதெல்லாமே இன்னைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருந்துச்சு. எவ்வளவு பேரை நீங்க எடுத்து காட்டியிருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜானகி தேவி அம்மாள் ஆகட்டும், அடுத்தது லக்ஷ்மி சைகல், அடுத்தது அஞ்சலை அம்மாள், அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன விஷயங்கள்ல நிறைய சங்க இலக்கிய பாடல்கள் எல்லாம் உதாரணமா எடுத்து கொண்டு வந்தீங்க. அதையும் தாண்டி பாரதியின் வரிகளை கொடுத்தீங்க. அப்புறம் நம்ம ஒரு எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கறது எல்லாம் நீங்க இன்னைக்கு இந்த பகிர்வுல பகிர்ந்துக்கும் போது உணர முடிஞ்சுது. சிறப்பான ஒரு உரை கொடுத்திருக்கீங்க, அதற்கு வாழ்த்துக்கள். இன்னைக்கு பின்னூட்டம் கொடுக்கிற நண்பர்கள் உங்கள் கரங்களை உயர்த்தணும். ஜானகி மேம், நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் மேம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். சிங்க பெண்மணிகள் இருவர் சிறப்பு வணக்கம். அருமை அருமை, மிகவும் அருமை. இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்த மகிழ்ச்சி உங்கள் ஒவ்வொரு உணர்ச்சியிலும் வார்த்தையிலும் தெரிகிறது. திரிபுர சூடாமணி அவர்களே, அருமை அருமை. இந்த மாதிரி பெண்கள் அந்த காலத்துல இருந்திருந்தா நம்ம எல்லாரும் ராணுவத்துல சேர்ந்திருப்போம். என்ன ஒரு உணர்ச்சி பாருங்க, அன்னைய உணர்ச்சியை இன்னமும் அவங்க வார்த்தைகள்ல காட்டும் போது இந்த மாதிரி சொந்தங்கள் எல்லாம் தமிழாலதான் நம்ம சேர்ந்தோம்னு சொல்லும் போது அருமையா இருக்கு. அத்தனையும் புது புது தேடல்கள், ஒரு வார்த்தை கூட இல்லை. நேற்று முந்தா நாள் உள்ளது ரொம்ப கஷ்டப்பட்டு உடைச்சு அருமையா தேடி இருக்காங்க. நிலவை எவ்வளவு சுரண்டினாலும் மீதம் மிச்சம் இருக்கிறது. புது புது தேடல்கள். தமிழ் நம்மளை எப்படி எப்படி சேர்த்து வைக்கிது பாருங்க. இங்க 4 பேர் சேர்ந்தால் குழாய் அடி சந்தா, ஆனா நம்ம 4 பேர் சேர்ந்தாக்க வீர சுதந்திரம் பற்றி தான் பேசுவோம். அருமை. மோதி மிதித்து விடு பாப்பா, அருமை அருமை. வார்த்தைக்கு வார்த்தை என்ன கை தூக்க வேணாம்னு தான் நினைச்சேன், ஆனாலும் என்னால முடியல, சொல்லாம இருக்க முடியல. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தெரிவிக்கிற சூடாமணி அவர்களே, மீண்டும் வருக. நன்றி நன்றி, அருமை அருமை. நன்றி ஜானகிமா, ரொம்ப சிறப்பான ஒரு பின்னூட்டம் கொடுத்திருக்கீங்க. ஆழ்ந்த நுட்பமான பின்னூட்டம் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த மேஜர் சார், வெல்கம் சார். அருமையான உரை முனைவர் திரிபுர சூடாமணி. நிறைய ஆளுமைகளை ரொம்ப அழகா படம் பிடிச்சிங்க. அவங்களோட வாழ்க்கையில முக்கியமான நிகழ்வுகளை ரொம்ப அழகா சொன்னீங்க. அது நீங்க சொன்ன விதம் ரொம்ப தெளிவா தீர்க்கமா நிறுத்தி நிதானம் சொன்ன விஷயம் ஒரு குழந்தை கேட்டா கூட அப்படியே மனசுல அப்படியே பதியும். ரொம்ப அழகா சொல்லும் போது நிறைய புறநாட்டு பாடல்கள், பாரதி பாடல்கள், சங்க பாடல்கள்லாம் ரொம்ப அழகா சொல்லி கேட்கும் போதே ஒரு பெரிய ஒரு சுதந்திர ஒரு கனலை நம்ம நெஞ்சில தீ மூட்டிட்டீங்க. ரொம்ப அருமையான உரை, நிறைய பாடுபட்டிருக்கீங்க. இது மட்டும் இந்த நிகழ்வுல அலசி ஆராயாத நிறைய ஆளுமைகளை படம் பிடிச்சி காட்டிருக்கீங்க. உங்களுடைய நல்ல ஒரு பிளஸ் பாயிண்ட் அழகான தமிழ், நல்ல ஆற்றோட்டமான ஒரு
நீரோடமான அழகான தமிழ். அந்த தமிழ் ப்ளஸ் நீங்க ஆளுமைகளை பற்றி சொன்ன விதம், பாடல்கள் 3 சேர்ந்தா ஒரு அழகான ஒரு கலவை. மேலும் மேலும் நம்ம தளத்துக்கு வரணும், அழகான உரைகளை தரணும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மேஜர் சார். சிறப்பான ஒரு பின்னூட்டம். அடுத்தது லோகநாதன் சார், நீங்க இனிய வைகரை சங்கம காலை வணக்கம். திருப்பி சூடாமணி, ரொம்ப சூடாமணி தான் இவங்க. ரொம்ப அழகான பேச்சு. இன்னைக்கு ஒரு முற்றிலும் ஜானகி அம்மா சொன்னபடி முற்றிலும் வித்தியாசமான பேச்சு. அதுவும் நேதாஜியினுடைய வீரத்தை பற்றி சொன்னது, அதற்காக தமிழ் இனம் வீரமா அவங்க தான் முதன்மையாக இருந்திருக்காங்கன்னு சொன்னது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. நன்றி நன்றி. திரிபுர சூடாமணிக்கு என்னுடைய சல்யூட். அது ரொம்ப அழகாக இருந்தது. நம்ம மேஜர் சார் சொன்ன அப்படி இவங்க தமிழில் புறநானூறு எல்லாமே வித்தியாசமான ஒரு ஸ்பீச். இன்னைக்கு ரொம்ப நல்ல வீரத்தோடு இருந்தது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப நன்றி நன்றி, கோடான கோடி நன்றி. சிவகணி மேடத்துக்கு நன்றி, எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு என்று பழக்கப்படுத்தி கொடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. ரொம்ப நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி மேடம். கோடான கோடி நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி நன்றி. நன்றி லோகநாதன் சார். ஒரு சிறப்பான ஒரு பாடலோட அழகான ஒரு பின்னூட்டம் கொடுத்துருக்கீங்க. அது மனதை நெகிழச் செய்தது அப்படின்னு தான் சொல்லணும். பாரதியின் வரிகள் அம்மா சொல்லும்போது நம்ம உடலளவிலும் மனதளவிலும் அவங்கள அதாவது நம்ம சொல்ற விஷயத்த இந்த ரெண்டுலயுமே அவங்கள டார்ச்சர் பண்ணோம், அந்த மாதிரி இருக்கிற மாதிரி சொன்னது அதாவது எப்படி நம்ம எதிர்ப்பை தெரிவிக்கணும் அப்படிங்கறத அழகா கொண்டு சொன்னீங்க. வாழ்த்துக்கள், சிறப்பா இருந்ததுமா. அடுத்தது தாமோதரன் சார், நீங்க உங்க பின்னெடுத்து கொடுக்கலாங்க சார். வைகரை சங்கமத்திற்கு ஒரு இனிய வணக்கத்தையும், நாட்டு சுதந்திரத்தில் பெண்களுடைய பங்கை பற்றி இன்று ஒரு தனியான ஒரு விளக்கத்தை கொடுத்த திரிபுர சூடாமணி அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வீரத்தினால் சுதந்திரம் அடைந்து விடலாம் என்ற நேதாஜியும், காந்தியடிகள் தன்னுடைய இயக்கத்தினால் மௌனமாகவே போராடி விட மக்களின் ஆதரவை பெற்று சுதந்திரத்தை வாங்கிவிடலாம் என்று காந்தியடிகளுடைய நினைவுகளையும் நேதாஜியின் நினைவுகளையும் ஒருங்கிணைத்து நமக்கு கூறிய விதம் மிக சிறப்பு. பெண்களின் பங்கை பற்றி மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் அவர்கள் சுதந்திரத்தில் எப்படி அவர்கள் தியாகத்தை கொடுத்தார்கள் என்ற கருத்தையும் மிக தெளிவாக கூறிய திரிபுர சூடாமணி அவர்கள் மிகவும் திறமையுடன் நமக்கு எடுத்துரைத்த இந்த சொற்கள் சுதந்திர இந்தியாவை நமக்கு பெற்றுத்தந்தது பெண்கள் பங்கு அதிகம் என்று கூறி முடித்த அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். நன்றி தாமோதரன் சார், அருமையான பின்னூட்டம் கொடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது வீரசேகரன் சார், உங்களது பின்னூட்டத்தை வழங்கலாம் சார். அன்புகளுமிய சோதரர்கள் சோதரிகள், உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய வைகரை சங்கம பொழுதினுடைய பணிவான வணக்கங்களும் நல்வாழ்த்துகளும். சூடி கொடுத்த சுடர்மணி என்பதற்கு ஒப்ப சூடாக கொடுத்த மணியாக
நம்மிடையே மிளிர்ந்து நிற்கின்ற நமது அன்பு சகோதரி அவர்கள் மிக சிறப்பான ஒரு வீர உரையினை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். தென்னகத்திலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இயக்கம் ஆரம்பிக்கின்ற பொழுது அவருக்கு உறுதுணையாக இருந்த முத்துராமலிங்க தேவர் அவர் பெரிதாக ஆன்மீகத்திலே அவரை கொண்டாடுவார்கள் சிலர். ஆனால் இந்த சுதந்திர இதற்கு சுபாஷ் சந்திர போஸ் ஐயா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்தவர் என்கின்ற பெருமையும் அவருக்கு மிக உண்டு. அதோடு அவருடைய சொத்துகளையும் இந்த போராட்டத்திற்காக அவர் கொடுத்தார் என்பதும் ஒரு வரலாறாக இருக்கிறது. இதை போன்ற எல்லா பெண்மை என்றாலே உயர்ந்து நிற்கின்ற வணங்க வேண்டிய ஒரு அந்த உன்னதத்தையும் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். அவருக்கு பணிவான அன்பான நன்றிகள் கோடியை தெரிவித்து, அடிக்கடி வாருங்கள் அம்மா, உங்கள் அமுத ஊற்றை பருக தாருங்கள் என்ற வேண்டுதலோடு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ஜெயசேகரன் ஐயா. அடுத்ததா நாகவல்லி மேம், உங்களுக்கு பின்னோட்டத்தை கொடுக்கலாம். வைகரை சங்கம் உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேங்க்யூ சிவகனி மேம், அருமையான மாடரேட் பண்ணியிருக்கீங்க, நல்லா இருக்குது. திரிபுர சூடாமணி அம்மா மிக மிக அருமை. இளம் பெண்கள் எந்த அளவுக்கு சுதந்திர போராட்டத்துல முன்னணியில இருக்காங்கிறத லட்சுமி சாகல்ல இருந்து அஞ்சலை அம்மாள் நீங்க சொன்ன ஒவ்வொரு எழுச்சி பாடல்களும் புறநானூற்று பாடல்களை கேட்கும் போது உண்மையிலே அந்த படித்த நினைவுகளுக்கு கொண்டு சென்றுச்சு. பாலனை தலையில் எண்ணெய் தடவி சீவி நீ அனுப்பி வைத்து போருக்கு சென்று வா மகனே என்று சொன்ன ஒரு வீர தாயும், இது புலி தங்கி சென்ற குகையடா என் வயிறு என்று சொன்ன புறநானூற்று பாடல்களையும் அப்போது படித்தது நினைவுக்கு வரும்போது உண்மையிலேயே எத்தனை ஒரு வீர நிகழ்ச்சி கொண்ட தாய்மார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த தமிழ்நாட்டில், தாய்நாட்டில், இந்திய நாட்டில்னு உண்மையிலே நினைச்சு பார்க்கவே அவ்வளோ ஒரு எழுச்சி மிக்க பாடல்கள் எல்லாம் கொண்டு வந்து அருமையா பேசியிருக்கீங்க. எக்ஸலண்டா இருந்தது. அப்படியே கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்தது. அந்த ஒரு சுதந்திரத்தோட தாகத்தை அப்படியே உங்களோட குரல்ல எழுச்சியில கண்டு வியப்புற்றேன். அவ்வளோ அற்புதமான கருத்துக்கள் ஒண்ணுமே. பாடல்களும் நல்லா இருந்தது. அத்தனை கருத்துக்களும் அருமை. பெண்களோட ஒவ்வொரு எழுச்சிக்கும் இந்த சுதந்திர போராட்டத்துல எவ்வளவு கொண்டு வந்திருக்காங்கிறத நீங்க தெளிவா எடுத்து காமிச்சீங்க. பாப்பா பாடல், பாரதி பாடல்ல இருந்து பாரதியின் கவியில் ரசத்தை அப்படி சொல்லும் போதே உண்மையில ரொம்ப அற்புதமா இருந்ததுமா. ரொம்ப நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். மென்மேலும் வளரணும். நிறைய இங்க நீங்க கொண்டு வந்து வைகரை சங்கமத்துல சேர்க்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். நன்றிமா. வாழ்க வளமுடன். நன்றி மேம், சிறப்பான பின்னோட்டம். அடுத்த ரமேஷ் சார், நீங்க பின்னோட்டம் கொடுக்கலாம் சார். நன்றி சிவகனி மேடம், வாய்ப்புக்கு நன்றி. மிக நிறைய விஷயங்கள் நம்ம இதுவரை கேள்விப்படாத பல விஷயங்களை அவங்க கொடுத்தாங்கன்னு சொன்னா மிகையாகாது. பர்டிகுலரா முத்துராமலிங்க தேவர் அப்படின்னாலே எல்லாருமே ஒரு பர்டிகுலர் சமூகத்துல அவங்களதான் அவங்க கொண்டாடுற ஒரு பர்சன் நம்ம நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அவர் சுதந்திர போராட்டத்துல எந்த அளவுக்கு பங்கேற்றாரு அப்படிங்கிறதும் சொல்லி எல்லாமே புது தகவல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப அருமையான உரை. நன்றி மேடம். லட்சுமி நாராயணன் சார், நீங்க பின்னோட்டம் கொடுக்கணும்னா இன்னைக்கு கொடுக்கலாம் சார். ஒரு நிமிடம். நன்றி ரமேஷ் சார். சிவகனி அம்மா, ஒரே ஒரு நிமிடம். திரிபுர சுந்தரி சூடாமணி அம்மா, மிகவும் அருமை. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த இந்திய சுதந்திரத்தை பத்தி நம்ம பேசிக்கொண்டிருந்தாங்க. இந்த வீரர்களுக்கெல்லாம் நினைத்து ஒரு வீர வணக்கம் வைத்து விடுங்கள் அம்மா. ஒரு சல்யூட் வைங்கம்மா. நன்றி. நன்றிம்மா. அன்பிற்கினிய வைகரை சங்கம அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்றைய பொழிவாளர் திரிபுர சூடாமணி அவர்கள் தொடர்ந்து நமது தளத்தில் பயணித்துக் கொண்டிருப்பவர். முதன்முறையாக இன்று அவருடைய பொழிவை கேட்பதற்கான வாய்ப்பு மிகவும் மகிழ்ச்சியுடையதாக இருந்தது. மிகவும் அமைதியாகவே இருந்தார். இவ்வளவு நாட்கள் பெரிதாக பின்னோட்டம் அது என்றெல்லாம் அவர் வழங்காவிட்டாலும் கூட நிறைகுடம் தழும்பாது என்பதற்கு போல இருந்த அவர் இன்றைய அவருடைய ஒரு நல்ல ஒரு உத்வேகமான உரை, எண்ணற்ற தகவல்கள்,
ஏராளமான சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகிகளின் உழைப்பையும் அவர்களுடைய வீரத்தையும் இங்கு பறைசாற்றினார். அவருடைய அனுபவமும் ஆழ்ந்த கருத்துக்களும் இது போன்ற நம்மளுடைய தளத்தில் அடிக்கடி இருக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை வைத்து அவரை பாராட்டி மகிழ்கின்றேன். மிக சிறப்பாக நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற சகோதரி சிவகனி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வணக்கம். நன்றி சார். ரொம்ப ஒரு அழகான பின்னூட்டம். ரொம்ப சிறப்பா இருந்ததுமா. இன்னைக்கு ஒரு காலை பொழுது வந்து புது புது தகவல்களோட, அதாவது இந்திய சுதந்திரம் அப்படிங்கிற தலைப்புல யாரும் பேசாத கருத்துக்களை எடுத்துட்டு வந்து குடுத்தீங்க. அதையும் தாண்டி எவ்வளவு ஒரு நம்மளுக்கு அந்த ஒரு பிண்டத்த கூட வாள்ல கீறி போடணும் அப்படிங்கிற ஒரு செயலெல்லாம் வந்து நினைச்சு பார்க்கும்போதே உணர்ச்சி மிகுந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு நெறைய பேர் வந்து நீங்க சொன்னீங்க. சங்கரலிங்கம் ஐயா அவர்களுடைய உடல வந்து ஒரு காங்கிரஸ் அவங்க கிட்ட, கம்யூனிஸ்ட் அவங்க கிட்ட தான் நீங்க ஒப்படைக்கணும்ன்ட்டு அந்த ஜானகி மேடமோட செயலாகட்டும், அதுக்கப்புறம் மருத்துவம் படிச்சுட்டு இருக்கிறவங்க ஒருத்தங்க ஒரு போராட்டத்துக்கு வர்றாங்க அப்படின்னு சொன்ன விஷயங்கள் ஆகட்டும், நிறைய பாடல்கள வந்து எடுத்து சொல்லி சொன்னீங்க. அதுல அந்த புது கவிதைகள் எல்லாம் சொன்னீங்க. "நிலவு எவ்வளவு சுரண்டினாலும் மிச்சம் இருக்காது" அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுக்கு அத கேட்கும்போது தான் அந்த ஃபீல் வந்து வரும். ஸோ அவ்வளவு ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் நம்ம அ நேதாஜிய பத்தி சொல்லும்போது, நேதாஜி கூட இணைந்தவங்க. அதுக்கப்புறம் பொருளுதவி, இந்த காதுல போட்டிருக்கிற தோடெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு குடுத்தது எல்லாமே, நெறைய பேர்கள கோட் பண்ணி சொன்னீங்க. ஐயாச்சாமி ஆகட்டும், முத்துராமலிங்க தேவர் ஆகட்டும், அப்புறம் நெறைய விடுதலை வீரர்கள வந்து நம்ம கண்முன் கொண்டு வந்து நிறுத்தி, இன்னைக்கு ஒரு நாள ஒரு சிறப்பா மாற்றிய நமது திரிபுர சூடாமணி அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியையும், பாராட்டுகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, உங்களுக்கான ஏற்புரை ஒரு நிமிடம் குடுக்கலாங்க மேடம். அனைவருக்கும் மீண்டும் வைகறை செல்லும் வணக்கங்கள். இந்த சிறந்த தளத்திலே சிறந்த ஆளுமைகள் எல்லாம் இருக்கக்கூடிய இத்தலத்தில் எளியனுக்கும் வாய்ப்பளித்த மிக சிறப்பாக ஒரு திரைப்படத்தில் ஒரு செய்தி வரும், நான் பிறந்ததனால் நீ தாயானாய் என்று சொல்லி. அதே போல் தாங்கள் எல்லாம் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்வதனால் எனக்கும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இத்தலத்தில் என்னை இணைத்துக் கொண்டது நான் மிகுந்த பெருமை அடைகிறேன். அனைவருக்கும் இதில் கலந்து கொண்ட, இதில் தொகுப்புரை வழங்கிய, வரவேற்புரை வழங்கிய, இந்நிகழ்வை தொடர்ந்து கொண்டு செலுத்தக்கூடிய அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றி மலர்களை காணிக்கையாக்கி மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மேடம். ஒரு சிறப்பான ஒரு பின்னூட்டம் குடுத்துருக்கீங்க. ஏற்புரை குடுத்துருக்கீங்க. ரொம்ப அழகா, அதாவது நம்ம நன்றியுரை அப்படிங்கிறதை தாண்டி ஏற்புரையிலயும் ரொம்ப தெளிவான ஒரு குரல். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். இன்று நிகழ்வில் பங்கேற்று சிறப்பித்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றி. நாளை மீண்டும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையோடு புதிய கருத்துக்களையும், புதிய சிந்தனைகளையும் எதிர்நோக்கி நம் உணர்வுகள் சுதந்திர தாகத்தோடு இருக்கட்டும் என்று கூறி, இந்த நாளை இனிய நாளாக மாற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் கூறி, இந்த நிகழ்வை சிறப்பாக முடிப்போம். நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி மேடம்.